எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல வர்ற இந்த ரூபாய் 1000 உயரப் போகுதா? இந்த திட்டத்தோட எதிர்காலம் என்ன? வாங்க, தமிழ்நாட்டுல இப்போ பரபரத்தா பேசப்பட்டுட்டு இருக்கிற இந்த விஷயத்த பத்தி முழுசா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டுல பல லட்சக்கணக்கான குடும்பங்கள்ல இப்ப இதுதான் பெரிய கேள்வி. மாசம் வர்ற இந்த 1000 ரூபாய் உயரப்போகுதா இல்லையா? ஆமாங்க, அரசியல் வட்டாரத்துல எல்லாம் இந்த மாச உதவித்தொகை உயரப்போகுதுன்னு ஒரு பேச்சு ரொம்ப பலமா அடிபட்டுட்டு இருக்கு. இது வெறும் பேச்சா மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி சில வலுவான காரணங்களும் இருக்கு. கேள்விப்படுற வரைக்கும் இந்த தொகை 1500 ரூபாயா ஆகலான்னு சொல்றாங்க. அதாவது நேரடியா ஒரு 50% ஜம்ப். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இதோட முடியல. இதை விட ஒரு பெரிய அமௌண்ட் பத்தியும் பேச்சு போயிட்டு இருக்கு. ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகை இரட்டிப்பாகி 2000 ரூபாயா கூட மாறலாம்னு சொல்றாங்க. சரி, திடீர்னு ஏன் இந்த பேச்சு கிளம்பியிருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். இந்த பேச்சுக்கள்லாம் இப்ப வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அதுதான் வரப்போற எலெக்ஷன். இன்னும் 2 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் தான் தேர்தல் களத்துல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட ஒரு பிரஷர் நமக்கு வருது. இது நம்ம மாநிலத்தோட பாலிசிய மத்த மாநில அரசியல் எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்ப பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில இதே மாதிரி ஒரு திட்டத்துல தொகையை டக்குன்னு 2500 ரூபாயா ஏத்திட்டாங்க. இத பார்த்ததும் சுவாபாவிகமாவே நம்ம தமிழ்நாட்டிலும் ஏத்தணும்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருச்சு இல்லையா? சரி, இந்த எதிர்பார்ப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக்க கட்சிகள் என்னென்ன வாக்குறுதி தராங்கன்னு இப்ப பாப்போம். இப்ப பாருங்க, 2 கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னு. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இப்போ பணம் வாங்குறவங்களுக்கு தொகையை 1500 இல்லனா 2000 ஏத்துறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுகவோ ஒரு படி மேல போய் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் மாசம் 2000 தரோன்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, 2 பேரோட பிளானும் வேற வேற. இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி மூத்த அமைச்சர் துரைமுருகனே ஒரு கூட்டத்துல மகளிர் உரிமை தொகை உயர்வு பத்தின அறிவிப்பு சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காரு. சோ எதிர்பார்ப்பு இன்னும் எகிரி இருக்கு. சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த திட்டம் இப்போதைக்கு எப்படி வேலை செய்யுது, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாத்திரலாம். யோசிச்சு பாருங்க, 1-2 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கும் மேல, அதாவது 1,30 லட்சம் பெண்கள் மாநிலம் முழுசும் இந்த திட்டத்தால மாசம் பயனடைறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த திட்டம் போன வருஷம் செப்டம்பர் 2023ல தான் ஆரம்பிச்சுது. அப்போ இருந்து கரெக்டா ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி வாக்குல பணம் கிரெடிட் ஆயிடும். ஒருவேளை பொங்கல், தீபாவளி மாதிரி பண்டிகை நாட்கள் வந்தா நமக்கெல்லாம் வசதியா இருக்கட்டுமேனு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது 10ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி கூட பணம் வந்துரும். ஓகே, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பணம் தடையில்லாம தொடர்ந்து வரணும்னா நாம என்னென்ன தகுதி விதிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்? சில பேருக்கு இந்த பணம் திடீர்னு நின்னுடுது. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் மாசம் நம்ம டேட்டாவை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலையில ஏதாவது மாற்றம் நடந்தா அது நம்ம தகுதியை பாதிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட பாருங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது புதுசா கவர்மெண்ட் வேலை கிடைச்சா, இல்ல உங்க குடும்பத்தோட வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா, புதுசா ஒரு கார் வாங்கினா, அதிகமா கரண்ட் பில் கட்டுறது, இல்லனா ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறதுன்னு இந்த மாதிரி சில காரணங்களால பணம் வரது நிக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மாசம் செக் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் இப்ப நடக்குது. அப்போ இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் என்ன? எதிர்காலத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? இங்கதான் எல்லா பயனாளிகளுக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. 2026 தேர்தல்ல யார் ஜெயிச்சாலும் சரி, இந்த திட்டம் கண்டிப்பா தொடரும். ஏன்னா திமுக, அதிமுகன்னு 2 பெரிய கட்சிகளுமே இதை நிறுத்த மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அப்போ நாம பார்த்த வரைக்கும் திட்டம் தொடரும்ங்கிறது நிச்சயம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி பணம் உயருமா இல்லையாங்கிறது கிடையவே கிடையாது. அசல் கேள்வி என்னன்னா, எவ்வளவு உயரப்போகுது, அப்புறம் அது இப்போ பணம் வாங்குற தகுதியானவங்களுக்கு மட்டுமா இல்ல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமா? இதுதான் வரப்போற தேர்தல்ல நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க?